நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to Sunland Refined Sunflower Oil. அது இது எது powered by Ruby Builders. ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் ஒரு கருத்து சொல்ல போறேன். அந்த கருத்தை வந்து நேற்று நைட்டு ஒரு இங்கிலீஷ் டப்பிங் படம் பார்த்து அதுலேருந்து நான் உருவேன். அதாவது என்ன அப்படின்னா, கடல் மேலே கப்பல் போனால் உல்லாசம், அதே கப்பல் மேலே கடல் போச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக கைலாசம். ஓ awesome, beautiful, what a lovely அப்படி நீங்க சொல்றது எனக்கு சத்தியமா கேட்கல, நான் யாருமே சொல்ல. பட் இருந்தாலும் வெரி பிரிட்டி, வெரி பியூட்டிஃபுல், வெரி ஹேண்ட்ஸமான கெஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், கூப்பிட்டு வந்து லிஃப்ட் உள்ள பத்திரமா வச்சிருக்கிறோம். அவங்க யாரு என்ன அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஷபானா, மகேஷ் அண்ட் அம்ரிதா. ஸோ முதல்ல நம்ம ஷபானா அவர்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஷபானா, சொல்லுங்க உங்களுக்கு. என்னங்க உங்களை பார்த்த உடனே சிரிப்பு வருது. பார்த்த உடனே சிரிப்பு வருதா? மிக்கி மவுஸா இல்லை வந்து வேற ஏதாவது? ஓகே, பரவாயில்ல. ஷபானா சொல்லுங்க, சிச்சினே இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஐ அம் ஆங்கர். ஓகே, தென் அவ்வளோதான். தென் அவ்வளோதானா? யூ ஒன்லி ஆங்கர். எஸ். ஓகே, நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் பேசிக்காக பிறந்த ஊர் எது? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி? யூ ஃப்ரம் பாண்டிச்சேரி கேர்ள்? ஐயோ, பாண்டிச்சேரி பொண்ணு வந்துட்டு இப்படி அவ்வளோ அமைதியாக இருக்கிறியம்மா. ஓகே, சரி. பாண்டிச்சேரியில் எங்க? பாண்டிச்சேரியில் ஹாஸ்பிட்டலில் தான் போகிறோம். அடைச்சா, பாண்டிச்சேரியில் வீடு எங்கம்மா? வீடு பாண்டியில், பிறந்தது பாண்டி. நீங்கள் நார்த் இந்தியாவா? இல்லை இல்லை. அப்படியே தமிழ் பேசுறதுக்கு ஒரு மாதிரி பயப்படுறீங்க. இல்லையே, நல்லா பேசுகிறேனே. நல்லா தான் பேசுறீங்க. ஆமா. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு காமெடி சென்ஸ் அதிகமாக சிச்சினே இருக்கீங்க. ஓகே, ஆங்கர் தவிர வேற என்னலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு? டான்ஸ். டான்ஸ்? என்ன மாதிரி டான்ஸ்? எப்படி டான்ஸ் ஆட சொன்னாலும் ஆடுவேன். என்ன பாட்டு போட்டாலும் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு டேலண்டட் கேர்ள் ஷபானா வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஷபானா. அதை தொடர்ந்து மகேஷ் வந்திருக்காரு. மகேஷ், சொல்லுங்க உங்களை பத்தி. என்னோட கரியர் வந்து பிஜே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கு. இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். நானும் கௌதம் கார்த்திகும் முடிச்சாச்சு படம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன பிசினஸ்? டைமண்டா? கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன். டைமண்டு அதெல்லாம் எல்லாம் கையில தான் இருக்கு. டைமண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன்று தான். பெத்த லாபம். வெரி குட். ஸோ அந்த படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு நம்ம மகேஷ். அவரை வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் மகேஷ். அதுக்கு அடுத்து அம்ரிதா. அம்ரிதா? பேரை கூட மறந்துட்டீங்க நீங்க. தலையில ஒரு கிரீடம் இருக்கே, அது வந்து பளிர் பளிர் நடிச்சிட்டு இருக்கு. ஓகே, அம்ரிதா சொல்லுங்க உங்களை பத்தி. நானும் விஜயவா இருக்கேன். நீங்க விஜயவா இருக்கீங்க. வெரி குட். அவ்வளவுதான். வேற ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் இல்ல? உலக அழகி ஆகணும் பாருங்க, அவங்களுக்கு விக்கல் எல்லாம் எடுக்குது. ஏன் இப்படி எல்லாம் நீங்க क्वेश्चन நார்த் கேக்குறீங்க? இந்தியாவா? இல்ல. कुछ कुछ काम करती है नहीं मैं बात हां, वो सब आता है. आता है. ओके, सो लेट्स वेलकम अमृता आता है. ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே உங்களை வந்து உற்சாகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உற்சாகம் இட்ஸ் கிலுகிலுப்பு ஜாலி. தமிழ் நல்லா பேசுவாங்க, நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அவங்கள பார்த்தா எனக்கு வந்து ஹிந்தி பேசணும் போல ஒரு ஆசையா Oh my God. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்ம ஹிந்தில பேசலாம். तेरे नाम क्या अच्छा बोल रहा है नहीं है अच्छा बोलते हो. ठीक क्या है. करते हैं? ஓகே, ஸோ வந்த உடனே அவங்க வந்து பார்த்தா கொஞ்சம் கிளி ஏற்றணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம். முதல்ல நாங்கள் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் 2500 ரூபாய் மதிப்புள்ள கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கக்கூடிய அன்பு பரிசு. அண்ட் அதை தொடர்ந்து கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். அண்ட் அதை தொடர்ந்து ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் வழங்கக்கூடிய 3 நாட்கள் அண்ட் 2 இரவுகள் தங்கக்கூடிய ஹாலிடே பேக்கேஜ் உங்கள் 3 பேருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் உங்கள் 3 பேருக்கு 1000 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அதை வந்து செலவெல்லாம் பண்ண முடியாது, அப்படியே வச்சுட்டு அது கம்மியாகாமல் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இது கம்மியாக பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிகப்பெரிய சேலஞ்சஸ்லாம் உங்கள் முன்னாடி கொடுக்க போகிறோம். அது முதல் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியோட முதல் ரவுண்ட் யாருமா நீ. இந்த யாருமா நீ ரவுண்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லிஃப்ட் உள்ளேருந்து ஒருத்தவங்க வருவாங்க. ஓகேவா? அவங்க ஒரு ப்ரொஃபஷனை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நாங்கள் ஒரு 3 க்ளூ தருவோம். ஓகேவா? அந்த 3 க்ளூவை கொடுக்க முன்னாடி உங்கள் கண்ணை கட்டிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளூ ஒன்று சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் யாருமே கரெக்டாக சொல்லலன்னு வைங்க, செகண்டு க்ளூக்கு போவோம். மறுபடியும் பஸ்ஸரை அழுத்துவீங்க. யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு. இந்த க்ளூ சொன்னதுக்கப்புறமேட்டு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க இப்போ போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் போலீஸ்னு மறுபடியும் சொல்ல முடியாது. இன்கேஸ் இவங்க வந்து கரெக்டான பதிலை சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும். மற்ற 2 பேருக்கு 100 பாயிண்ட்ஸ் கம்மியாகும். ஃபர்ஸ்ட் க்ளூலே நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா சீக்கிரமாக கடையை சாத்தி வீட்டுக்கு போயிடலாம். ஸோ யாருமா நீ ரவுண்டுக்கு இவங்க 3 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ லிஃப்ட் உள்ள யார் காத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவங்க கண்ணை கட்டி திறந்து பார்த்தாங்க.
லிஃப்ட் ஓப்பன் பண்ணதுக்கே 2-3 பேர் அங்கே பஸ்ஸர் அழுத்தி பார்க்குறீங்க. சாப்பாடுலாம் ஒன்றும் வராது. ஓகேவா? சரி, உங்கள் முன்னாடி வந்து ஒரு ப்ரொஃபஷனை சார்ந்தவர் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் யாருன்னு கண்டுபிடிக்க தயாராக இருக்கீங்களா? ஷபானா, ஏதாவது தெரியுதாமா? ஒன்றும் தெரியல. ஒன்றும் தெரியல. வெரி குட். ஒன்றும் தெரியாமலே இவர் என்ன வேலை செய்கிறார் அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த ரவுண்டோடைய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான முதல் க்ளூ கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் ரெடியாமா? பஸ்ஸரில் கை வச்சுருக்கிறீங்களா? வேற எங்கேயா மாற்றி ஒயரில் கை வச்சுருக்கீங்க, ஷார்ட் அடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கான முதல் க்ளூ இதுதான். இவர் ஒரே இடத்துல நின்று வேலை செய்ய மாட்டார். ஓகே, ஃபர்ஸ்ட் மகேஷ் ப்ரெஸ் பண்ணார் பஸ்ஸரை. செகண்ட் வந்து ஷபானா அண்ட் அம்ரிதா. ஸோ சொல்லுங்க மகேஷ். என்னங்க க்ளூ கொடுத்தீங்க? என்ன க்ளூன்னு தெரியாம அழுத்திட்டியா? அதுதானே சொல்லிட்டீங்களே, எக்ஸிக்யூட்டிவ். ஏன் எக்ஸிக்யூட்டிவ்? அவங்க தான் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரே இடத்துல travel இருக்க மாட்டாங்க. பண்ணிட்டே கரெக்ட் தான் அவர் சொல்றது. ஓகே, அடுத்து ஷபானா. ஆட்டோக்காரன். ஸோ ஷபானா வந்து ஆட்டோக்காரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தா ஜி आप ये बोलिए है போஸ்ட்மேன். போஸ்ட்மேன், ஒரே இடத்துல இருக்க மாட்டார் அப்படின்றனால போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகேஷ் வந்து எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அது மாதிரி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படி சொல்லியிருக்காரு. அண்ட் ஷபானா அவர்கள் ஆட்டோக்காரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அமிர்தா அவர்கள் வந்து என்ன சொன்னீங்க? போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 3 பேர் சொன்னதுமே தப்பு. ஓகேவா? ஸோ உங்களுக்கான இரண்டாவது க்ளூவுக்கு போகிறோம். இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு 2 வகையான யூனிஃபார்ம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அம்ரிதா, செகண்ட் மகேஷ் அண்ட் தேர்ட் ஷபானா. அம்ரிதா சொல்லுங்க. ஹோட்டல்ல ஒர்க் பண்றவங்க. ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களா? ஆமா. எப்படி 2 வகையான யூனிஃபார்ம் உங்களுக்கு? 2 கலர்ல மாத்தி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். 2 கலரில் மாற்றி கொடுப்பாங்க. ஓகே, நல்ல ரீசன். அடுத்து ஷபானா. கண்டக்டர். அடுத்து நீங்கள் மகேஷ். எனக்கும் கண்டக்டர் தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனா அவங்க தான் சொல்லிட்டாங்களே, ஆமாம், அவங்க சொல்லிட்டாங்க, சொல்லக்கூடாது. போலீஸ். மகேஷ் அவர்கள் போலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கடைசியாக வந்து இரண்டாவது க்ளூவுக்கு அம்ரிதா ஹோட்டலில் சர்வர் வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்புறம் ஷபானா வந்து கண்டக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் அவர்கள் போலீஸ்காரங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ அம்ரிதா எதுவும் பேசாமல் உங்கள் கண்கட்டையை வந்து அப்படியே கழட்டுங்க பார்ப்போம் பொறுமையா. ஓகே மகேஷ், நீங்கள் இப்பொழுது உங்களுடைய கண்கட்டை திறக்கலாம். அப்பா அப்பா. ஓகே ஷபானா, கண்டக்டரை ஓபன் பண்ணி பாருங்க. ஐயோ. ஸோ ஷபானா அவர்கள் தான் சரியான பதிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரவுண்டை வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸு கம்மியாகாமல் அவங்க 1000 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ கண்டக்டர்கிட்ட பேசலாமா ஷபானா? ஓகே அண்ணா, உங்கள் பேர் என்ன? குமார். வெறும் குமாரா, கொக்கி குமாரா? சி குமார். சி குமார். கண்டக்டர் குமார். கண்டக்டர். எத்தனை வருஷமா கண்டக்டராக இருக்கீங்க? 14 வருஷம் ஆகுது. என்னென்ன பஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? டபுள் டேக்கரு, ஏசி பஸ், ஆர்டினரி பஸ், லோக்கல் ஏரியா பஸ் தான். ஓகே, இதில் லேடிஸ் ஸ்பெஷல் வண்டியில் கண்டக்டராக இருந்திருக்கீங்களா? நான் ரெகுலராக நைட் சர்வீஸாக இருக்கேன். நைட் சர்வீஸ் மட்டும்தான் உங்களுக்கு. இப்போ அந்த லேடிஸ் இதெல்லாம் போன ரெக்கமெண்டேஷன் வாங்கணுமா? இல்லை, கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது காதல் ஜோடிகள் பஸ்ஸிலே வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி அப்படியே குழந்தை குட்டியோட அந்த பஸ்ஸெல்லாம் வந்துருக்காங்களா? காதலிச்சு கல்யாணம் பண்ணது பார்த்துருக்கேன் என்னோட லைஃப். உங்கள் பஸ்ஸில் யாராவது ஓடி போனதை பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதுதான். ஓகே, நீங்கள் எப்படி உங்களுக்கு இந்த கண்டக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசையா? சின்ன வயசில் அந்த சீட்டு கொடுக்கலன்னு ஒருத்தர் ஏறும்போது வண்டியில் அந்த சீட்டை விட்டு இறங்கி தம்பி அப்படின்ட்டாரு. அது மனசில் ஒரே ஃபீலிங்காக இருந்தது. வாழ்க்கையில் அதை அச்சீவ் பண்ணணும், அதே சீட்டை பிடிக்கணும்ட்டு நான் பிடிச்சேன். பாரு, சீட்டு இல்லை கீழே இறங்குடான்னு சொன்னதுனால ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் சீட்டு கொடுப்பேன். who are the nonsense of the stupid, நான் யாரோட கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த சீட்ல இல்ல ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க ப்ளீஸ். நல்ல வேலை நீங்க டிரைவர் சீட்ல உட்கார. பசங்கள் எல்லாம் முன்னாடி தள்ளிட்டு லேடிஸ் எல்லாம் பின்னாடி கண்டக்டர் ஏரியாவில் வச்சுக்கிறீங்களே, அது எதுக்கு? ஒரு அவங்களுக்கு சேஃப்டி தெரியுங்களா இல்லை உங்களுக்கு சேஃப்டிக்காக? ஜென்ஸ் படிக்கிட்டு நின்னா கூட பாதுகாப்பாக இருக்காங்க, லேடிஸ் பாதுகாப்பாக இருக்க முடியாது, பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால அவங்க சேஃபாக இருக்குன்னு ஜென்ஸ் அப்படி இருக்காது. ஓகே, உங்களுக்கு 2 விதமான காஸ்டியூம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது எப்படி? அது சர்வீஸ் ஆனது மாறுதுங்க. எப்படின்னா இது நீல கலர், இந்த இது எதுக்கு? 14 இயர்ஸ் ஆனது இது 14 இயர்ஸ் ஆனவொடனே இது நீல கலரும் டார்க் நீல. ஃபர்ஸ்ட் காக்கி. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்காக 14 வருஷம் கண்டக்டராக பணிபுரிஞ்சிருக்க நீங்கள் பேசஞ்சர்ஸ்க்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு ட்ரெயினில் போகிறதுக்கும் போது நீங்கள் சில்லறையை கரெக்டாக மாற்றி எடுத்துகிட்டு போய் கவுண்டரில் கொடுக்குறீங்க. ஒரு சினிமா தேட்டரில் டிக்கெட்டை கவுண்டர் சில்லறை கரெக்டாக எடுத்து போய் கொடுக்குறீங்க. டிசி கண்டக்டருக்கு ரொம்ப சிரமங்க. எங்களுக்கு கொடுக்குறது ஒரு 100 ரூபாய் இம்ப்ரெஷன். அந்த 100 ரூபாய் இம்ப்ரெஷன் அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்குள்ளே எங்களுக்கு காலி ஆகிடும். 11வது ஆள் வரும்போது எங்ககிட்ட சில்லறை இருக்காது. அந்த சில்லறை நாங்கள் கொடுக்கலாம், எங்களுக்கு அவதூறாக பேசிடுறீங்க. அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டப்படுது. ஒரு நாளைக்கு நாங்கள் 1500 பேர் ரீச் ஆகிறோம். ஆனால் நீங்கள் 10 பேருக்குள்ளே எங்கள் சில்லறை காலி ஆகிடும் பர்ஸில். ஆனால் அது ஒரு நாளும் நாங்கள் மனசு வேதனைப்படுறோம். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிறோம். ஓகே, வெரி குட். நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு.
ரொம்ப நன்றிண்ணா நீங்கள் வந்து தேங்க்யூ ஸோ மச். ஸோ யாருமா நீ ரவுண்டை வந்து வின் பண்ணியிருக்கிறது ஷபானா. கரெக்டான பதிலை வந்து அவர் கண்டக்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு எந்த பாயிண்ட்டு கம்மியாகாமல் இந்த ரவுண்டை வின் பண்ணுறாங்க ஷபானா. அண்டு மற்ற 2 பேர் மகேஷ் அண்ட் அமிர்தாவுக்கு 100 பாயிண்ட்ஸ் கம்மியாகி 900 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. இந்த ரவுண்டை வின் பண்ண ஷபானா அவர்களுக்கு ஸ்பானோ கான்டாக்ட் லென்ஸ் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர். வாங்க. ஷபானா பிரைஸ் வின் பண்ணியாச்சு. அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அடுத்த ரவுண்டு என்ன ரவுண்டு? இப்போ புதுசாக மாற்றிருக்கிறதுனால எனக்கு தெரியல. அப்படிங்களா? சரி, ஏதோ மாற்றிருக்கனால அவங்களுக்கும் தெரியலையா அது என்ன ரவுண்டு ஏது ரவுண்டு அப்படிலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னா சிரிச்சா போச்சுக்கு தான் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அது இது பவர்ட் பை ரூபி பில்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அது இது பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஷபானா, மகேஷ் அண்ட் அம்ரிதா 3 பேர் வந்து பயங்கரமாக விளாண்டுக்கிறாங்க. இதில் ஷபானா வந்து ஐ நோ த கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போன ரவுண்டில் கபால் நடிச்சாங்க. மகேஷ் என்னம்மா விட்ட பாயிண்ட்லாம் எடுத்துடலாமா இந்த ரவுண்டில்? முயற்சி பண்ணுவோமா? அப்படியே சிரிச்சினே சொல்லு இது என்ன ரவுண்டுன்ட்டு. சிரிச்சா போச்சு. சிரிச்சா போச்சோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான். லிஃப்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து டைம் ஸ்டார்ட். தட் மீன்ஸ் சிரிக்கக்கூடாது. அண்ட் பர்ஃபார்ம் பண்ணுற வரவங்களை மட்டும்தான் பார்க்கணும். அண்ட் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து வாயிலாம் வச்சு மறைக்கலாம் கூடாது. அந்த பர்ஃபார்மர்ஸ் கிட்டே பேசலாம், ஆனால் சிரிச்சினே பேசக்கூடாது. ஸோ முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு 300 பாயிண்ட் போகும், 2வது சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட் போகும், கடைசியாக சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட் போகும். ஸோ இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. சிரிச்சா போச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட். ஓகே. ஸோ இவங்களையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிறவங்க யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். பல வேஷம் போடும் டாக்டர், பகல் வேஷம் அறியா டாக்டர். அப்புறமா அமிர்தாஞ்சன் கொடுக்கலாம், உட்காருங்க. என்ன பெரிய என்ன பால் தானே, என்ன கள்ளிப்பாலா ஊத்துற? பசும்பால் வருதுல்ல சிரிப்பு. வருத்தம் வெளியே வருத்தம். யாரா காத்தடி மியூசிக் போடுவா. ஹாய் பரணி, எப்படி இருக்க? வெரி குட். ஹாய் அமுதவாதன், சொல்லுங்க சார். எப்படி இருக்க? நல்லா இருக்கும் சார். என்ன பழம் நல்லா இருக்கீங்களா? மயில இறங்க போட சொன்னா அது போடாது சார். போடாது. நம்ம தான் பூச்சி பிடுங்கணும் சார். ஏய், தாய்நாடு தாய்மொழி அன்னை பூமின்னு சொல்லி பொண்ணை மதிக்கிறதும் இந்த மண்ணில் தான். கருமாரியம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் சொல்லி பொண்ணை தெய்வமா வணங்குறதும் இந்த மண்ணில் தான். அந்த பொண்ணை கலங்கப்படுத்துறவன் யாரா இருந்தாலும் சரி, இந்த மண்ணை கலங்கப்படுத்துறவன் யாரா இருந்தாலும் சரி, தண்டிக்க தயங்கக்கூடாதுங்கிற உணர்வை ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்படுத்துறாங்கிறதுனால தாண்டா நான் இங்க வந்திருக்கிறேன். இப்ப முடிவு பண்ணு, அந்த ராமனா இந்த ராவணன், இந்த பாஷாவா இல்ல ஆண்டனியா? யோ கம்பவுண்டர், என்ன சார் என்ன அங்க சத்தமா இருக்கு ஒரே? டேய், எல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இங்க தான் இருக்கீங்களா? டேய், மிமிக்ரி பண்ணி பைத்தியமாவே ஆயிட்டீங்களாடா? பேசிட்டு இருக்கிற அப்புறம் குறுக்க வந்து பேசு. டேய், அலடி, அமுதவா
மயிலே மயிலே இறகு போட சொன்னா அது போடா சார். நாம தான் பூச்சி. என்னப்பா ஜெயச்சந்திரன் பெரிய மனுஷன் அவர் தொப்பி போட்டிருக்காரு இந்த மாதிரி அடிக்கலாமா தொப்பி தூக்கி ஜாதி ஜாதின்னு சொல்றிய ஜாதியாடா உன்னை பெத்துச்சு ஆத்தாடா. என்ன உள்ளே போ சொல்றதுக்கு நீங்க உள்ளே போன்னு ஒரு வார்த்தை சொல்ல உள்ளே போ. என்னயா பிரச்சனை ஏதோ பார்க்க போறேன், என்னாச்சு சார் எல்லாம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சார். சரி சொல்லுங்க இங்க எத்தனை கிளைண்ட் வந்திருக்காங்க சார் என்ன சார் மசாஜ் சென்டர்ல வேலை பார்க்குற மாதிரியே பேசுறீங்க? சாரி எத்தனை பேஷண்ட் வந்திருக்காங்க சார் இதுக்கு முன்னாடி 60 பேஷண்ட் இருந்தானுங்க சார். 60% இருந்தானுங்க. ஆமா சார். இப்போ எங்கயா போனானுங்க? 50 பேஷண்ட் போயிட்டானுங்க சார். சரி மீதி 10 பேர் இருந்தாங்க அவனுங்க தான் சார் இப்போ அட்மிட் ஆயிருக்கானுங்க. ஓஹோ சார் யார் தான் வந்திருக்கா? சார் அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சொன்னேன் இல்லையா, அவனுங்க தான் வந்திருக்கானுங்க. எத்தனை பேரு? 3 பேர் சார். இந்த 3 பேரா சார்? இவங்கல்ல சார். இவங்க யாரையா? இவங்களாம் ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்டா? யார் அந்த பொண்ணு ஆர்டிஸ்டா? ஆமா சார், அமிர்தாஞ்சன். அமிர்தாஞ்சன் ஹாய். இது விக்ஸ் இல்ல தண்டு பாமியா? ஓகே சார். சார் ஓகே சார் அதுல இந்த அமுதவாணன் ஒருத்தன் வந்திருக்கான் சார். அவன் பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சார். நிஜமாவா? சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மாசத்துக்கு 35 நாளுக்கு ஷோ போறான் சார். ஒரே நாள்ல இவ்வளவு ஷோவா? ஆமா சார். எல்லாம் திருவிழாவா? எல்லாம் ஊர் திருவிழா. அதுலயும் குறிப்பா இந்த டிஆர் மாதிரியே பேசி பேசி டிஆர் மாதிரியே ஆயிட்டான் சார். உங்களை பார்த்து எப்படியா ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வந்திருக்கான் சார். நீங்க தான் சார் எப்படியா குணப்படுத்திடணும். சரி ஓகே அவனை வர சொல்லு. அமுதவாணா உட்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க உட்காரு. உட்காரலாமா சார்? உட்காருங்க சார். உட்காருங்க சார். உட்காரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சார். நீங்க சாப்பிட்டீங்களா சார்? நல்லா இருக்கு. சாப்பிட்டேன் சார். உடம்புலாம் நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கு சார். நல்லா. யோ என்ன சார் கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? ஏன் சார்? ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் எவ்வளவு அழகா கேட்கறான் சார். அவனை போய் மனநலம் பாரு. நல்ல மரியாதை தான் சார். ஆட போயா நல்ல மரியாதை. என்னமோ nice. சார் 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 நான் சொல்ல இதுதான் அவனுக்கு பிரச்சனையே சார். இதான் சார் பிரச்சனை. எல்லாரும் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு சொல்றாங்க சார். அப்படிதான் சொல்லுவா நீ. ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். சரி சார் பார்த்தாலே தெரியுது. தெரியுதுல்ல? தெரியுது. ஆமா சார். சார் நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க சார். நான் கொடுக்குற டேப்லெட்லாம் எடுத்தீங்கன்னா கரெக்டா கியூர் ஆயிடுவீங்க. போறோம் சரியா? சார். இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இருந்தார் இல்லையா? ஆமா சார். அவர் கொடுத்த மாத்திரை எல்லாம் ஒழுங்கா போட்டீங்களா? போட்டேன் சார். போட போறேன் சார். போட்டுக்கிட்டே இருக்கேன் சார். இதான் சார் பிரச்சனை. அப்படியா? சரியா? நீங்க இதுக்கு முன்னாடி போட்டீங்க, எங்க போட்டீங்க? இங்க போட்டேன் சார். இங்க குடிச்சேன், அது உள்ள போயிடுச்சு சார். என்னையா காதுல போட்டு மூக்குல தண்ணி குடிச்சேன்றான்? இதுலயாவது காதுல போட்டான். இதுக்கு முன்னாடி சார் கீழே போட்டான் சார் சொன்னேன். கீழே போட்டானா? ஆமா சார். இங்க பாருப்பா, இதுக்கு முன்னாடி நீ போட்டதை விட்டுரு. சரி. நான் என்ன பண்றேன், இப்போ உனக்கு மாத்திரை தரேன். கொடுங்க சார். நீ கரெக்டா போடு. சரியா? கரெக்டா போட்டுப்பேன் சார். அந்த டிஆர் சூரனை மாத்திரை தடியா? என்ன சார்? யோ என்னையா மாத்திரை ஃபுல்லா முடியா இருக்கு சார். சில மாத்திரையில மூடி இருக்கும், சில மாத்திரையில முடி தான் சார் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாத்திரைய ஓகே சார் தினமும் வாயில போடுறீங்க. புரியுதா? என்ன சார்? மாத்திரைய வாயில போடணும். எப்படி போடணும் தெரியுமா? வாயை திறந்து இந்த பார் போட்டுங்க சார். தண்ணி குடிங்க சார். தண்ணி குடிங்க சார். என்ன சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் பார்த்துக்கிறேன் சார். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சார். ஆனா எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு சொல்றாங்க சார். புரியுது புரியுது சார். இதான் சார் பிரச்சனை. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார். ஆனா என்ன பார்த்தா எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு சொல்றானுங்க சார். புரியுது புரியுது அமுதவாணன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சொல்லுங்க சார். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றதை நீங்க வந்து பண்ணீங்கனாலே போதும். ஓகே சார். இங்க வாங்க. சொல்லுங்க சார். என்ன சார் கேக்குது? பாட்டு கேக்குதா? உள்ள லேப்டாப்னு கேக்குது. அப்படியா சார்? அப்பனா எனக்கு ஏதாச்சும் ஊசி கீசி போடுங்க சார். போட்டா போச்சு. யோ அந்த 10-12 ஊசி சார் ஸ்பேனர் எடுக்கிற மாதிரி கேக்குது. இவனுக்கு அதான் கரெக்ட் ஐடியா. இப்போ இந்த ஊசியை நான் போட்டேன்னு வச்சுங்களேன். சொல்லுங்க சார். உங்களுக்கு எல்லாம் கியூர் ஆகிடும். ஓகே சார். சரியா? சரி சார். ஊசியை போட்டுங்க. ஊசியை அப்படி போடக்கூடாது சார். சார் அப்படி போடணும்னா சார் நான் சொல்றேன் சார். ஊசி நான் போடுறேன் சார். தங்கச்சி அடம் பிடிக்காதம்மா. சார் அடம் பிடிக்காதம்மா. சார் நான் ஊசி நான் போடுறேன் சார். அண்ணன் அழகா ஊசி போறமா. அடம் சார் ஊசி பிடிக்காதம்மா. நான் போடுறேன் சார். அடம் பிடிக்காதம்மா. ஏன் கத்துற? சார் உங்களுக்கு பஞ்சில ஊசி போட்டு எனக்கு ஊசி வச்சு தேய்ச்சிருக்கான் சார். டேய் நான் போட போற ஊசி ஏன்டா வந்தன யோசி. டேய் வெச்சி இருக்கா உன்ன வெச்சி இருக்கா உன்ன வெச்சி இருக்கா இவனை வெச்சி இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வெச்சிக்கலாம். சார்
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆனா எனக்கு பிரச்சனை இருக்கு சொல்றாங்க சார். அதான் சார் ஒன்றும் புரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடன் மாதிரி ஒரு செட்டு போட போறோம் சார். அந்த செட்டுக்குள்ள சொல்லுங்க சார். இதெல்லாம் படுக்க கூடாதுடா. மன்னிக்கணும் சார். வேணும்னா கடன் மாதிரி ஒரு செட்டு போட போறோம் சார். சூப்பர்மேன் என்ன பண்ணுங்க? இதெல்லாம் மடி மேல படுக்க கூடாது. நீங்க என்ன பண்றீங்க? சேர்ல உட்காருங்க. புரியுதா? உங்க சேர்ல ஒழுங்கா உட்காருங்க. ஓகே சார். சார் நீங்க உட்காருங்க சார் சேர்ல. நீ உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க சார். உட்காருங்க சார். உட்காருங்க சார். சார் ஏன் சார் கீழே விழுந்து கிடக்குறீங்க? மேலே உட்காருங்க சார். எனக்கு பிரச்சனையே இல்லை சார். ஆனால் ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறானுங்க சார். ஓகே சார் உட்காருங்க சார். பேசிட்டு இருக்க குறுக்க பேசுறீங்க சார். நான் எங்க சார் குறுக்க மக்களே நாளைக்கு ஆபீஸ் வாங்க. ஆபீஸ்க்கா சார்? ஹாஸ்பிடல் சார். சார் இவன் தான் பழனி. யாரு இவன் தான். இவனா பழனி? பார்த்தா திருப்பதி மாதிரி சார் விஜயகாந்த் மாதிரி அப்படியே பேசுவான். அப்ப இன்னொருத்தர் இருக்கான அவன்? சார் இவன் தான் சார். இது ரஜினி ஜெய். என்னடா ஆடு கத்துற மாதிரி கத்துறான்? டாக்டர் வசீகரன். வசீகரன் இல்ல, என் பேர் தினகரன். என்னடா இப்படி கத்துறான்? அது யாரும் இல்ல சார், அது இருக்கா பாருங்க, அவன் தான். டாக்டர் ரொம்ப பிரில்லியன்ட். நல்லா போய் சொல்றீங்க. அது செம்மறி ஆடு, நீ கருப்பா. உங்க கருப்பு கண்ணாடியை காட்டுங்க. நான் இல்ல அது. தலை சுத்துதா? ஆமாடா. இப்ப நல்லா சுத்தும். டேய் டேய் தலடா டேய். சுத்துறா. மயிலு இறகு போட சொன்னா அது போட சார். நாம தான் பூச்சி புடுங்க. இருக்கிறதே 4 முடி அதிகம் பிடிக்கிறான் சார். சார் எனக்கு ஒரு பிரச்சனை சார். என்ன பிரச்சனைங்க? கடல் மாதிரி ஒரு செட். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மாத்திரை வேணும், நான் எழுதுறேன். சார் எனக்கு என்ன பிரச்சனைன்னா யாரையாச்சும் பார்த்தாக்கா இப்படி திரும்பி இந்த பக்கம் அப்படி திருப்பி அடிக்கலாம் போல தோணுது சார். என்னங்க? ஒண்ணும் இல்ல, அதான் சொல்ல. அதுக்கப்புறம் சார் யாரை பார்த்தாலும் பாகிஸ்தான் தீவிரவாதியை பார்க்குறோம் போல இருக்கு சார். இதுக்கெல்லாம் ஒரு ஊசி போட்டா கரெக்டா ஆயிடும் சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமா சார், ஊசி போட்டா கரெக்டா. ஊசி போடுங்க சார். ஐயோ சார் வேணாம் சார். பாபா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 1 2 3 சார் வேணாம் சார். ஐ லைக் இட். அதுவே சந்தோஷப்படுங்க சார். காதுல போட மாட்டானே. கடவுளே 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 கடவுளே. ஜெயச்சந்திரன் என்னையா பிரச்சனை? டாக்டர் அங்க ஒரு ரூமுக்குள்ள ஒரு பொண்ணு பொண்ணு குளு குளுன்னு ஜாமுன் மாதிரி பொண்ணு. இந்த மாதிரியா? உடம்புல ஒரு துணி கூட இல்லாம தம்மா துண்டு துணி கூட இல்லாம முழுசா பார்த்துட்டு. ஐயோ டேய் அது நர்ஸ்னா. டேய் ஏய் உங்க மனைவிக்கோ உங்க மகளுக்கோ இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா இல்ல சும்மா தான் இருப்பீங்களா? இருக்க மாட்டேன் சார். உங்களை எல்லாம் சுட்டு தள்ளணும்டா. சார் சார் வேணாம் சார். சார் சார் வேணாம் சார். ப்ளீஸ் சார். சார் சார் முடியல சார். சுட்டுனாலும் இவரு ஏய் என்ன வாழைப்பழம் வச்சிருக்கா? பிச்சர் சார். சார் 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 வேணாம் சார். சார் சுடுதா இவரு சுடுது. கடவுளே 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 இவெல்லாம் திரும்ப வரா. சார் சார் என்ன சார் உங்களுக்கு? இருந்தா சார் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. என்ன நடக்குது? அந்த ரூமுக்குள்ள ஒரே ஒரு பொண்ணு ஜாமுன் மாதிரி பொண்ணு. ஜாமுன் மாதிரி பொண்ணு. ஆப்பிள் மாதிரி பொண்ணு. ஆப்பிள் மாதிரி பொண்ணு. உடம்புல பொட்டு துணி இல்லாம தம்மா துண்டு துணி கூட இல்லாம திரும்பவும் பார்த்துட்டேன் சார். ஐயோ அவளை போய் துணி போட சொல்றான். சார் வணக்கம் சார். என்னடா பவ்யமா பேசுறான்? எனக்கு எல்லாம் நல்லா ஆயிடுச்சு சார். நல்லா ஆயிடுச்சா? நான் குணமாயிட்டேன் சார். சார் உங்க மாத்திரை வேலை செய்யுது. ஏய் நான் போட்ட ஊசியோட ஸ்பெஷாலிட்டிடா. சார் காலையில இருந்து தொண்டை தண்ணி வத்த கத்துட்டு இருக்கீங்க. ஆமாப்பா. கொஞ்சம் இந்த டீ குடிங்க சார். ஐயோ டேய் யூரின் டெஸ்ட்காக வச்சு எடுத்துட்டு வந்தாடா. ஐயோ டேய் என்ன பண்ணடா நீ? அமதவன் அதை எடுத்துட்டு போடா. வேணாம். அடம் பிடிக்காம குடிங்க சார். ஏன் குடிக்க மாட்டீங்கன்னா நான் குடிச்சு அச்சப்பட்டு இருக்கோம். ஆனா தானே குடிக்க மாட்டீங்க. ஐயோ நான் போயிட்டு டிஃபன் எடுத்துட்டு வரேன் சார். ஐயோ டேய் வேற எதுனா எடுத்துட்டு வர போறா. ஆமா சார் துப்பாக்கி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் சார். என்ன சொல்லணும்? நீங்க ஊசி போட்டீங்க எனக்கு வலிக்கவே இல்லை. நல்ல டாக்டர். டேய் என்ன ஊசி போட்டா? ஆமா வீசி எவ்வளோ? சார் அவர் 500 ரூபாய் கேளுங்க.
ஒரு 500 ரூபாய் சார். ஏய் எதுலயும் ஊழல்றா. மக்களை காப்பாத்துற மருத்துவத்துறையிலும் ஊழல், மயிலாடுதுறையிலும் ஊழல். சார் நீங்க தானே சார் கேட்டீங்க? ஏய். அதான் சார் நான் கேட்டேன். ஒரு ஊசி போடுறதுக்கு 500 ரூபாய் எதுக்குடா? சார் தெரியாம கேட்டேன் சார். இந்த 5000 ரூபாய். இப்படின்னு தெரிஞ்சா 10,000 ரூபாய் கேட்டுக்கலாம் போல இருக்கு சார். இங்க வாயா. என்ன சார்? இவன் ஒருத்தன் தான்யா நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இவனே ஊசி போட்டுக்கிறான், இவனே நம்மளுக்கு காசு கொடுக்குறான். ஆமா சார். எல்லாத்தையும் இவன் தான்யா பண்றான். கரெக்ட் சார். இதுதான்யா இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் இருக்கு. டேய் 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 பள்ளி பள்ளி அப்பள படிச்ச டாக்டர் கையை கட்டாம உட்கார்ந்து இருக்கிறிய, ஒழுங்கா கட்டுறா. பள்ளி கட்டுவார். சாரி சார் சாரி சார். டேய் யாரா இவங்க? அமுதவாணன். டேய் யாரா இவங்க? சார் டாக்டர் நீங்க கேட்ட எல்லா டெஸ்டும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டீங்களா? எல்லாமே கொடுக்கலாம். சர்டிபிகேட் இந்தாங்க என்னுடைய கார்டியாலஜி டெஸ்ட். இந்தாங்க என்னோட இசிஜி டெஸ்ட். இந்தாங்க என்னோட மிட்டம் டெஸ்ட். என்னடா வெறும் பாக்கெட்ல ஓட்ட பாக்கெட்ல கை விட்டுக்கிட்டு இருக்க? டாக்டர் நம்ம வாழ்க்கையே காத்தரைச்ச பை தான், இல்ல ஒண்ணுமே கிடையாது. எல்லா டெஸ்ட் எடுத்தாலும் கடவுள் இதை தான் சொல்றாரு. அதுதான் உங்களுக்கு புரிய வச்சேன். டேய் பீஸ் கொடுத்துட்டு போடா. இப்போ கொடுத்துட்றேன். இந்தாங்க டேய் ஏன் பாக்கெட்ல கை விட்டுற? உன்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்து போடா. டாக்டர் பணம் பொழந்து ஓடிக்கிட்டே இருக்கும். என் பாக்கெட்ல இன்னைக்கு கையை விட்டா அது உங்க பாக்கெட்ல இருந்து எடுக்கிற மாதிரி தான். எப்படி இது? டாக்டர் ஏன் செருப்புடா? சார் உங்க ஷூ சார். பர்கர் வாங்கி வந்துருக்கேன் சார். பர்கரா? கொஞ்சோண்டு டேய் அது சாப்பிடுங்க என்ன சார். ஒட்டி இருக்குடா? ஊட்டிங்க சார். ஐயோ டேய் ப்ளீஸ் சார் கொஞ்சோண்டு இது ஊட்டிங்க என்ன சார். ஒட்டி? டாக்டர் வசீகரன் இந்த கர்ச்சீஃப் யார்? டேய் அட பாட்டு கட்டிட்டானுங்க சார். பாவிகளா. கொடுங்க சார். ஏய் இந்தாடா செல்போனு. உனக்கு 2 சான்ஸ் தரேன். தமிழ்நாட்டுல யாருக்கு வேணாலும் போனை போடு, ஆனா அதுக்கு முன்னாடி சிம்ம போடுறா. ஐயோ ஐயோ என் தங்கச்சி உயிருக்கு போராட்டு இருக்காள சார். என் தங்கச்சியை தயவு செய்து காப்பாத்தி கொடுங்க சார். இது தங்கச்சிலடா குப்பை தொட்டி. டேய் என் தங்கச்ச குப்பை தொட்டி சொல்லிட்டான்டா. இவனை அடிங்கடா. ஐயோ டேய் சொல்லுடா. இவன் ஒரு பைத்தியம்டா. அடிங்கடா. அமுதவாணன் டாக்டர் இவர் இல்ல. அந்த அன்னைக்கு அவரு அவங்க தான் லேடி டாக்டர். டாக்டர் மேடம் எப்படி காப்பாத்துறேன் பாத்தீங்களா சார்? உங்களை மாதிரி அழகா இருப்பா மேடம். என் தங்கச்சி கொஞ்சோண்டு காப்பாத்தி கொடுங்க மேடம். மேடம் கெஞ்சி கெஞ்சி கேக்குறேன், என் தங்கச்சி காப்பாத்தி கொடுமா. சிரிச்சிருமா சிரிச்சிருமா. ஏமா அமிர்தா டாக்டர் சிரிச்சிருமா உயிரை கொடுத்து பண்ணிட்டு இருக்கா. ஓகே ஓகே ஓகே. அமுதவாணன், பழனி பட்டாளம், சிங்கப்பூர் தீப் அண்ட் ஜெயச்சந்திரன் அண்ட் திவாகர், இவங்க 5 பேருக்கு ஜோரா எல்லாம் ஜாலியாக கைத்தட்டுங்க. ஓகே. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடலாம். எப்படி இருந்தது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்? உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கேன் நான். ஓகே அமிர்தா ஜி போலியே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா நான் வந்து மைண்ட்ல வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். எதை யோசிச்சுட்டு இருந்தீங்க? சிரிக்க கூடாது சொல்லி சீரியஸான விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி. அப்படியே ரியல் லைஃப் கேரக்டராகவே வாழ்ந்துருக்கீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ அமுதவாணன், பழனி பட்டாளம், சிங்கப்பூர் தீபன், ஜெயச்சந்திரன் அண்ட் திவாகர், இவங்க 5 பேருக்கும் நல்லா சாப்பக்கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சிரிச்சா போச்சில் ஒரே ஒரு ஆள் தான் சிரிச்சிருக்காரு. அது வந்து நம்ம மகேஷ் அவர்கள். மகேஷ் நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க? 900 இருந்தீங்களா? அதுலேருந்து ஒரு 100 மட்டும் கம்மி பண்ணி இப்போ நீங்கள் 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. அண்ட் ஷபானா எவ்வளோ பாயிண்ட்ல இருக்கீங்கம்மா? 1000. ஸோ ஷபானா வந்து சிரிக்காம 1000 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அண்ட் அமிர்தா 900 இருந்தீங்களா? அதே 900 இருக்கீங்க. இது மாற்றி யோசிக்க அப்புறம் அப்படியே இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். இது சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அது இது எது பவர்ட் பை ரூபி பில்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அது இது எது பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷபானா, மகேஷ் அண்ட் அமிர்தா 3 பேரும் ஆளுக்கு 2 ரவுண்ட் விளையாடி முடிச்சிட்டிங்க இல்லையா? இப்போ வந்து 3வது ரவுண்ட், ரொம்ப கஷ்டமான ரவுண்டு அப்படின்னு நீங்கள் நினச்சி விளாட்ற ரவுண்டு. அதுதான் மாற்றி யோசி. ஸோ மாற்றி யோசியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியுமா? ஓகே, தெரியலன்னு பரவாயில்ல, நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். நான் கேட்குற கேள்விக்கும் நான் சொல்கிற விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத பதில், நான் ரிலேட்டடான ஒரு பதில் தான் நீங்கள் சொல்லணும். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து யோசித்து பதில் சொல்லக்கூடாது. யூஸ் பண்ண ஒரே வேர்டை 3 தடவைக்கு மேலே
நம்மளோட கான்வர்சேஷனில் ஹோல் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் இல்லையா? சரி, ஓகே, விளாட்லாமா? மாற்றி யோசி. ஸோ முதல்ல மாற்றி யோசி விளாட்றதுக்கு லெட்ஸ் வெல்கம் மகேஷ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா மகேஷ்? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சட்டை எங்கே வாங்கினீங்க? உங்கள் ஷூ நல்லா இருக்கு. எந்த ஷூ சொல்கிறீங்க? செட்டு புதுசாக போட்டிருக்கீங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. என்ன மாதிரி கலர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த ஸ்டேஜ் கூட பார்த்தீங்கன்னா அடியில் லைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, லைட்டை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. காலையில் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? இப்போ கொஞ்சம் லேட் ஆகுது, சீக்கிரமாக கிளம்பணும். எங்கே போகிறீங்க? ஓகே வர ஒத்துக்கிறப்பா, என்னால் முடியல, அவுட்டு. பாப்பா நீ வேற. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ மகேஷ் அவர்களை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் ஷபானா. ஸோ ஷபானா ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வளையல் எங்கே வாங்குனீங்க? நாளைக்கு ஊருக்கு போகலான்னு நினைக்கிறேன். எந்த ஊருக்கு போகிறீங்க? நேற்று ஷூட் இருந்தது, பட் இங்கே வரணுமேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டேன். எத்தனை ஷெடியூல் போச்சு? நாளைக்கு எனக்கு என்னமோ ஷூட் இருக்கு, ஆனால் எப்படி லீவ் போடுறதுதான் தெரியல. ஏன் அப்படி இது மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க? எனக்கு ஃபிஷ் பிரியாணினா ரொம்ப இஷ்டம். ஃபிஷ் பிரியாணி, அப்புறம் வேற என்னலாம் சாப்பிடுவீங்க? உங்கள் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டீங்களோ? ஆமாம், சேஞ்ச் பண்ணிட்டு. நல்லா இருக்கா? எங்கள் பாட்டி ஊர்லேருந்து வர போகிறாங்க, நான் சீக்கிரமாக போய் பார்க்கணும். எந்த ஊர்லேருந்து வராங்க? எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஓகே, பாட்டி பேர் என்ன சொன்னீங்க? இந்த செட் புதுசாக போட்டிருக்குல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அமிர்தா ரொம்ப அழகாக வந்திருக்காங்க இன்னைக்கு. அப்படியே மொத்த நாள் எப்படி இருப்பாங்க? மகேஷ் அண்ணா வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, எவ்வளோ பிடிக்கும் அவரை? நாளைக்கு வேற எங்கெல்லாம் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஒன்றும் புரியல. ஏன் அப்படி? நீங்கள் ஏன் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி எனக்கு தோணுது. சீரியஸாவா? அப்படியே தெரியுது. எனக்கு நிறைய சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்கும், நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பேன் எப்பவுமே. என்னென்னலாம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க? அடிக்கடி எனக்கு இந்த ஃப்ளைட்லேருந்து கீழே விடுற மாதிரியே ஒரு கனவு வரும். எப்போ அது மாதிரிலாம் வரும்? நிறைய இந்த சிக்கன் அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் பார்த்தாலே எனக்கு அப்படியே ஆசையாக வந்துடும். எனக்கு இன்று 3 தடவைக்கு மேலே நீங்கள் சொன்னதுனால எனக்கு தெரியும் போயிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா விளாடுங்க. ஸோ ஷபானாவை தொடர்ந்து மாத்தியோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் அமிர்தா ஜி. ஐயே फेवर कर दिए? ओके, माथियोसी स्टार्ट करते हैं. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுடைய முழு பேர் என்ன? அந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. எந்த Dress? நீங்க கூட ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. நான் கூடவா? இந்த கேமரா எல்லாம் பார்க்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. அதெல்லாம் கடன் வாங்கிட்டு வந்தது, அப்படிதான் இருக்கும். எனக்கு இந்த செட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு பிடிச்சிருக்கு? எனக்கு பாட்டு எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இஷ்டம். நீங்க கண்ணை பார்த்தே பேச மாட்டீங்களா? அந்த லைட் கூட ரொம்ப நல்லா இருக்கு. எந்த லைட்? கரெக்ட்டா சொல்லுங்க. நாளைக்கு ஊருக்கு போலான்னு இருக்கேன். எந்த ஊருக்குமா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்வாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 3 தடவை சொன்னதால அவுட் ஆயிட்டாங்க அமிர்தா ஜி. ஸோ மாத்தியோசி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். அமிர்தா ஜி எவ்வளோ ஸ்கோர்ல இருந்தீங்க ஏற்கனவே? 900 இருந்தீங்களா? சீக்கிரமா அவுட் ஆயிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுனால இப்போ ஒரு 300 பாயிண்ட்ஸ் போய் 600 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க அமிர்தா. அண்ட் மகேஷ் ஜி நீங்க ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தீங்க? 800 இருந்தீங்களா? அதுல இருந்து ஒரு 200 கம்மி ஆகி இப்போ 600 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. அண்ட் ஷபானா ஜி 1000ல இருந்தீங்களா? அதுல இருந்து ஒரு 100 மட்டும் கம்மி பண்ணிட்டு 900ல உங்களை அம்போன்னு விட்டுருவோம். முதலாவது இடத்தை பிடிக்கிறார் ஷபானா அவர்கள். இரண்டாவது இடத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கான்டெஸ்ட் இப்போ நடக்க போகுது. ஏன்னா நீங்க 2 பேரும் ஒரே ஸ்கோர்ல இருக்கறனால உங்களுக்கு ஒரு டை பிரேக்கர் கேள்வி கேட்க போறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான கேள்வி இதுதான். யாருமா நீ ரவுண்ட்ல வந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவர் யார்? ஓகே, அமிர்தா சொல்லுங்க. கண்டக்டர் என்பது சரியான பதில். ஃபாஸ்டாக அந்த பட்டனை அழுத்தி சாப்பாடு ஆர்டர் பண்ணி 2வது இடத்தை பிடித்திருக்காங்க அமிர்தா அவர்கள். 3வது இடம் மட்டும் இல்லாம பயங்கரமான போஸ்ட், சீஃப் கெஸ்ட் போஸ்ட் யார் திரும்ப வின் பண்ணிருக்காங்க? உங்களோட பிரதர் மகேஷ் தான் win பண்ணிருக்காங்க. வாங்க மகேஷ். இன்றைய நாளுடைய முதல் இடத்தை பிடித்த ஷபானா அவர்களுக்கு NAC ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். தேங்க்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் திருச்சா போச்சில் கொடுக்க வேண்டிய பரிசை வந்து நம்ம அடுத்த ரவுண்டுக்கு தள்ளி போட்டதுனால இன்றைய நாளுடைய வின்னர் ஷபானா அவர்களுக்கு அடையார் ஸ்டைல் ஒன் வழங்கக்கூடிய 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் சென்றடைங்க. ஓகே, இன்றைய நாளுடைய 2வது இடத்தை பிடித்த அமிர்தா அவர்களுக்கு அமுதா அண்ட் கோ தாம்பரம் வழங்கக்கூடிய 5,000 ரூபாய் மதிப்புள்ள ஹேர் மைக்ரோவேவ் அவன் பரிசு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெப்ரானிக்ஸ் வழங்கக்கூடிய போர்ட்டபிள் பவர் சார்ஜர் அமிர்தாவுக்கு. இன்று நாளுடைய சீஃப் கெஸ்ட் மட்டும் இல்லாமல் 3வது இடத்தை பிடித்த மகேஷ் அவர்களுக்கு எவரெஸ்ட் இண்டக்ஷன் குக் ஸ்டவ் பரிசு. அண்ட் உங்கள் 3 பேருக்குமே ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் வழங்கக்கூடிய 3 நாட்கள் அண்ட் 2 இரவுகள் தங்கக்கூடிய ஹாலிடே பேக்கேஜ் அன்பு பரிசு.
உங்க 3 பேருக்கும் கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு எப்போதுமே வந்த உடனே லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டான்ஸ் ஆடி தான் அனுப்புவோம். டமால் மியூசிக் போட்டு நம்ம ஒரு டான்ஸ் ஆடுறோம். ப்ளீஸ் கிவ் மீ த மியூசிக். அழகா பறிச்சு உன்னை அப்படியே நான் தான் திங்க போறேன். அணிலாக மாறினான் அழகாக தாவினான் அங்கங்க உன்னை கடிக்க போறேன். வாவ், அமிர்தா வந்து யோகா டீச்சர் மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க சூப்பராக. இதே மாதிரி சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாகாப் ஆனந்த். இது Sunland Refined Sunflower Oil. அது இது எது பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். குட் நைட்.